ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பருப்பும் நெய்யும் சேனல். இந்த வீடியோவில் ஒரு சாண்ட்விச் ரெசிபி பார்க்க போகிறோம். வெஜ் சாண்ட்விச் ரெசிபி வித்தவுட் சீஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் சாண்ட்விச் குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சாண்ட்விச் செய்கிறதுக்கு தேவையான ப்ரெட் எடுத்துக்கலாம். ஸோ வெஜ் சாண்ட்விச்சுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 3 உருளைக்கிழங்கு, மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நான் குக்கரில் வேக வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ தக்காளி எப்படி பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட டபுளாக எடுத்துக்கணும். அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாண்ட்விச் டேஸ்ட்டு. ஸோ அதனால் 4 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் அரை பகுதி வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன குடமிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பச்சை மிளகா, அது உரைப்பு இல்லை, அதனால் நான் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு கீரை ஆட் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஸோ சாண்ட்விச்சுக்கு நம்மள்ட்ட என்ன கீரை இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். பாலக்கீரை இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் மணத்தக்காளி கீரை எங்கிட்ட இருந்தது, அதனால் நம்ம கொத்தமல்லி எவ்வளோ தூரம் நம்ம ஆட் பண்ணுவோம் அந்த அளவுக்கு நம்ம கீரை அந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் கேரட் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எப்போயுமே கீரை ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இதில் நம்ம குடமிளகாயும் வெள்ளரிக்காயும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற காயெல்லாம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வதக்கினா தான் க்ரன்ச்சியாக கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், காரத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்தூள் நான் ஆட் பண்ணலை, அதுக்கு பதிலாக பெப்பர் கொஞ்சம் க்ரஷ் பண்ணி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஜீரகத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக வேணால் காரத்தூளும் கரம் மசாலா தூளும் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுட்டு நம்ம இப்போது வெஜிடபிள்ஸ் வதக்கணும்ல, அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன். இப்போ வெஜிடபிள்ஸ் ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட அந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் இருந்ததுன்னா அதை ஒரு பிரெட்டில் அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா க்ரீன் சட்னி எடுத்துக்கலாம். க்ரீன் சட்னி எங்கிட்ட செய்கிறதுக்கு அந்த ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இப்போ டொமேட்டோ சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை நல்லா ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ குடமிளகாயும் வெள்ளரிக்காயும் மேலே வச்சிடலாம். ஸோ இந்த ப்ரெட்டை எடுத்து நம்ம இது மேலே வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அயன் தோசைக்கல் இருக்குல்ல, நம்ம அயன் தோசைக்கல்லில் நம்ம வச்சோன்னா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும், பட்டர் சேர்த்தாலுமே. அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லை அப்படின்னா நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு சாண்ட்விச்சு. இப்போ தோசைக்கல்லில் நம்ம கொஞ்சம் பட்டரை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ப்ரெட்டை வச்சுட்டு அப்புறம் அந்த மேலுள்ள ப்ரெட்லேயும் நல்லா பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா 2 பக்கமும் நம்ம டோஸ்ட் பண்ணோம்னா சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வெஜ் சாண்ட்விச் சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் பருப்பு நெய்யும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.